வாய்ஸ் ஆஃப் குல்தலை ஃபேமிலி. இப்போ இருக்க காலகட்டத்தில் பெண்களோட சேஃப்டி எப்படி இருக்குன்னு பப்ளிட்டை கேட்போம் வாங்க. இப்போ இருக்க காலகட்டத்தில் பொண்ணுங்களோட சேஃப்டி எப்படிக்கா இருக்கு? பொண்ணுங்களுக்கு இப்போ இருக்க காலகட்டத்தில் சேஃப்டியே கிடையாது. ஏன்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இடத்துக்கு போகும்போது ஒவ்வொரு பிரச்சனைகளை சந்தித்து தான் நாங்கள் பொம்பளை பிள்ளைங்க வெளியில் வர மாதிரி இருக்குது. எங்களுக்கு சேஃப்டி எங்கேயுமே கிடையாது. ஒவ்வொரு இடத்துக்கும் நாங்கள் போகும்போது தைரியமாக போகணும், பயந்து தான் போகிற மாதிரி இருக்குது. எதுவுமே சரியில்லையே, சட்டம் எல்லாம் ஒரு இடம் சரியாக இருந்தால் தானே எல்லா இடமும் சரியாக இருக்குது. எந்த இடமும் சரியில்லைன்னா எங்கே போய் நம்ம கம்ப்ளைண்ட் பண்ண முடியும்? பொண்ணுடைய பாதுகாப்பு, பெண்கள் தன்னைத்தானே காப்பாற்றிக்கணும். வாட்ஸ்அப்பில் பேசி ஏமாந்தா அதுக்கு பையனுங்க பொறுப்பல்ல. பேசுகிறதுனால தான் பையலுக பேசுகிறான். பொம்பளை பிள்ளைக்கு ஒருத்தன் பண்ணுவான், அதை நம்ம பொம்பளை பிள்ளைய கேர் பண்ணக்கூடாது, அவாய்ட் பண்ணிடணும். கௌரவமாக வாழணுமா இல்லையா? குடும்பத்தை தாய் தகப்பனை மறந்துடுறது, எல்லாம் சொந்த பந்தத்தெல்லாம் மறந்து விட்டு தேவையில்லாத ஒருத்தன் வாட்ஸ்அப்பில் பேசணும்னு தெரியுமா? அவன் வாழ்க்கை வரலாறு அவன் எப்படியாப்பட்டவனு தெரியுமா? அது தப்பு. சட்டங்கள் கடுமையான சட்டம். அப்படி பொம்பளை பிள்ளைகளை தேவையில்லாமல் ஒருத்தன் விரும்பலை அப்படின்னு மர்டர் பண்ணுறான்னா தூக்கு தண்டனை போடணும். விரும்பாத பிள்ளைய மர்டர் பண்ணுறான்ல அவனை தூக்கு தண்டனை போடணும். கடுமையான சட்டம் இருந்தால் தான் பொம்பளை பிள்ளையும் பாதுகாக்க முடியும், பையன்களும் ஒழுங்காக இருப்பான்.